அசோக்குமார் படத்தில் அவரும் நடித்தேன். ஒரே ஒரு காட்சி, அதுதான். இன்னும் 2 3 காட்சியில் வருவேன், அது யாருக்கும் நினைப்பு இருக்காது. பார்க்கும்போது பாகவதற்கு கண்ணு கூடானவனை குச்சி எடுத்து கொடுத்த ஆள் இருந்தாலும் என்பார்கள். பாகவதோடு நடித்ததால் அவருக்கு இருந்த புகையும் அந்த பகுதியை நான் ஒட்டி கொண்டதால் அந்த காட்சி மக்களுக்கு நினைவிருந்தது. அவர் புகழ்பெற்று பாகவத் அவர்கள் பெங்களூருக்கு வந்திருக்கிறார், எனக்கு தெரியாது. கலைவாணருக்காக சுந்தரமூர்த்தி என்ற இந்த பொய்க்காக்குறை நாட்டியமாடும் ஆட்டக்காரர் கலைவாணர் சொன்னார், தன் வீட்டிலே ஒரு தனியாக ஒரு ரூமை கட்டிவிட்டு கலைஞர்கள் வந்தால் தமிழகத்திலிருந்து அங்கே இருக்கட்டும் என்று பெங்களூரிலே அந்த வீட்டை கட்டியிருந்தார். அதை திறக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். மர்ம யோகியெல்லாம் வெளியே வந்துவிட்ட நேரம் கொஞ்சம் மக்களுக்கு என்னை தெரிய ஆரம்பித்து விட்டது.